இப்போ நான் நியூஸில் பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஏதோ விஜயண்ணனுக்கு ஏதோ எலெக்ஷன் வைக்கணும், அப்போ தான் வந்து மறுபடியும் ஏதோ சிஎம் ஆவாங்க அப்படிலாம் சொல்லி போட்டுட்டு இருந்தாங்களா, அது என்னதுங்க? அது சட்டப்பேரவைகள் வந்து பெரும்பான்மையை நிர்வகிக்குதுக்கு. அப்படியா? நிரூபிக்கணுமா? நிரூபிக்கணும்னா எப்படி? அது என்ன செஞ்சாங்க? அது எதோ நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துவாங்க. அதில் சரி சரி. அதில் விஜய்க்கு வந்து நம்ம தளபதி விஜய்க்கு வந்து 144 பேர் வந்து நம்பிக்கை அந்த இது வாக்களிச்சிருக்காங்க. அதாவது அடுத்த வந்து அந்த கட்சியில் இருக்கவங்க. சரி சரி. 22 பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. 22 பேர். ஆமாம். அப்புறம் 5 பேர் வந்து நடுநிலைமையில இருக்காங்க. அப்படியா? அப்போ இப்போ கடைசியில் நம்ம அண்ணன் வின் பண்ணிட்டாங்களா? வின் பண்ணிட்டாங்களா? ரொம்பவே சந்தோஷம். என்னங்க இதுலேயும் அண்ணன் வின் பண்ணியிருக்காங்க. ஆமாம் மக்களே, முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம அண்ணன் வந்து ஒரு மெஜாரிட்டியான வாக்கில் வந்து இதில் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. ஸோ ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அண்ணன் வந்து இந்த போதைப்பொருள் மது அந்த விஷயத்தை வந்து அறவே ஒழிச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. பாதி விஷயங்கள் வந்து மூடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மின்சாரத்தில் 200 யூனிட் அந்த விஷயத்தையும் அண்ணன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று ஒன்றா அண்ணன் நிறைவேற்றுவாங்க. நம்ம மக்களாகிய நம்மளுடைய கடமை என்னென்னா, அண்ணன் கொஞ்சம் டைம் கொடுக்கறது தான். ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம மக்களாகிய நம்ம எல்லாருமே வந்து அண்ணனுக்கு கொஞ்சம் ஒரு ஒத்துழைச்சா மட்டும்தான் அண்ணனால் நிறைவேற்ற முடியும். உடனே அண்ணனால் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றுவாங்க. அப்படி தானேங்க? உடனே எல்லாராலையும் பண்ண முடியாதுங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். சரிங்க, இந்த வீடியோ உங்ககிட்ட சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன், அதனால தான். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. பாய்ங்க.